ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீக்கங்காய் பொரிச்ச குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு இதை போட்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. ஒரு 3 பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை உரித்து அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு சோம்பு வதங்கினதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கணும். பூண்டு வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சா சின்ன வெங்காயம் அதையும் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதுக்கிடையில் ஒரு அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது நல்லா வதங்கி வர டைமுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரை மூடி தேங்காவோட 1 ஸ்பூன் சோம்பு மட்டும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்குற அளவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பீக்கங்காய் நான் ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா தோலை சீவிட்டு சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பீக்கங்காவை போட்டுட்டு அதையும் நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் போட்டு இது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு அடுப்பில் சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். அந்த பீக்கங்காய் நல்லா கொதித்து வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கணும். அப்படின்னா இந்த பீக்கங்காய் மசாலா பொரிச்ச குழம்பு ரெடி. இது தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் செமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மூடி போட்டு கொதிக்க விடணும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு பீக்கங்காவும் சீக்கிரம் வெந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான பீக்கங்காய் மசாலா பொரிச்ச குழம்பு ரெடி. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.